ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறீங்க, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேசுறீங்க, இந்த மாதத்தினுடைய பிளானிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 17ஆம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் பண்றது சிறப்பு. அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், அவர் 3ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 2 குடையவர் 3ஆம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்து இருந்து ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கிறப்போ கொஞ்சம் பணம் இடைஞ்சல் பண்ணும், காசு பணம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கையில நிக்காது, தொழில் முடக்கத்தை கொடுக்கும். அதெல்லாம் உடைக்க போகிறார். உங்க முயற்சிகளை அதிகப்படுத்த போகிறார். முயற்சிக்குண்டான ஒரு நல்ல பலனும் கொடுக்க போகிறார். அப்ப அவரே புதன் யாருன்னா 2 11ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டில் இருக்கும்போது லாபங்கள் பெருக போகுது. எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.